Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 1, example sum பார்த்துட்ருக்கோம். Example 1.20. அதில் given function என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா example 1.20 அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டா என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குன்னா f of x is equal to x into modulus x அப்படின்னு கொடுத்துருக்கு. modulus x-ஐ நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ் ஒன்று, மைனஸ் எக்ஸ் ஒன்று. ப்ளஸ் எக்ஸ் எப்போ டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு டிஃபைன் பண்ணலாம், ஈக்குவல் டு வேணால் வச்சுக்கலாம். மைனஸ் எக்ஸ்ன்றது எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவுக்கு டிஃபைன் பண்ணுறது. ஓகே, குட். இப்போ நான் ஃபங்க்ஷனை வந்து ரீடிஃபைன் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்க்கு ரெண்டு வேல்யூ கொடுத்து அதை நான் அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். சரிங்களா? சொல்கிறது என்ன வேல்யூனா ப்ளஸ் எக்ஸ் ஒன்று, மைனஸ் எக்ஸ் ஒன். ஓகே, குட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, குட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா மாடுலஸ் எக்ஸுக்கு பதிலாக அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும். ஓகேங்களா? சொல்கிறது ரீடிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷனை வந்து இன்டர்வலைஸாக எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சரிங்களா ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது, ஒரு இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருது. மாற்றி விட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது கரெக்டாக எழுதணும். இன்டர்வல் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, எக்ஸு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட், வெரி குட். இப்போ கேஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 to 1 பார்க்குறக்காண்டி கேஸ் ஒன் அப்படின்றது எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, சேம் டைம் ஒய்யும் லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே லெஸ் தேன் ஜீரோ இருந்தால் ஓகேங்களா? ரைட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதாவது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஜீரோனால மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான், ஏன்னா மாடுலஸ் சம் அப்படின்றனால எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ரைட். நெக்ஸ்ட்டு கேஸ் டூ. கேஸ் டூ கிரேட்டர் தென் ஜீரோவுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோவுக்கு எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ, கமா ஒய் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ரைட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். குட். அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான், இதுவும் மாடுலஸ்னால பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துட்டாலே 1 to 1 அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். இப்போ கேஸ் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாரு, மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். கேஸ் 3 என்ன செய்ய போகிறேன்? சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். என்ன சார் சேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க? ஒரு இது லெஸ் தானா, ஒரு இது கிரேட்டர் தானே எடுக்க போகிறேன். எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, ஒய் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுக்கையில் என்னடா தம்பி? ரைட். எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோனால இதுக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? இதுக்கு என்ன வந்துடும்? பாசிட்டிவ் ஒய் ஸ்கொயர்னு வரும் கிரேட்டர் தென் ஜீரோனால. அப்போ இது வந்து நாட் பாசிபிள், எடுக்க முடியாது. சரியா? நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம், ஏற்புடையது அல்ல அப்படின்னு அர்த்தம். சேம் டைம் இன்னொரு கேஸ், கேஸ் 4. சரிங்களா? ரைட். எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் லெஸ் தேன் ஜீரோன்னு வச்சுக்கோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னா ஓகேயா, ஒய்க்கு தான் மைனஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தேன்னால இதுக்கு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸுக்குனால பாசிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர். இதுவும் நாட் பாசிபிள். இதுவும் என்ன அர்த்தம்? நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? குட். அப்போ கேஸ் ஒன்லேருந்து கேஸ் 1 and 2லேருந்து 1 to 1 நம்மளுக்கு தெரியுது. கேஸ் ஒன்லேருந்து ஃப்ரம் கேஸ் 1 and 2லேருந்து 1 and 2லேருந்து எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு வரனால இட் இஸ் என்னது 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. பட் அதுக்கு வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்கான் அவன், பைஜெக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கான்ல, ஆன் டூ அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? ரைட். அப்போ ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்து
ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்து, சரியா, இங்கே -2ன்னு கொடுக்குறோம், இங்கே +2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. இங்கே என்ன வரும்? -2 கொடுத்தோம்னா f of -2 equal to -2 into modulus of -2 equal to -4. சரியான்னு பார்த்துக்க. இங்கே -4 வந்துடும். நெக்ஸ்ட்டு f of +2ன்னு கொடுத்தோம்னா 2 into modulus of 2 equal to என்ன வந்துடும்? +4 வந்துடும். அப்போ இதுக்கு +4 கிடைக்குது, இதுக்கு இமேஜ் என்ன கிடைக்குது? -4 கிடைக்குது. அப்போ இங்கிட்ட உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ -4,4ன்றது இன்டர்வல். சரிங்களா சொல்கிறது? ஃபங்க்ஷன் வந்து becomes onto ஏன்னா ப்ரீ இமேஜ் எல்லாத்துக்குமே இருக்குது. 4க்கு இருக்குது, -4க்கு இருக்குது. therefore a function is one-to-one onto அப்படின்னு அர்த்தம். one-to-one and onto அப்படின்னு அர்த்தம். therefore என்ன சொல்லிடுவீங்க? bijection அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா சொல்கிறது? புரியுதான் பார்த்துக்கோ. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4ன்னு பிரிச்சுருக்கேன். ரிலாக்ஸாக நீ போட்டுக்க. சரியா சொல்கிறது? வெரி வெரி சிம்பிள் சம்மு. பயப்படாமல் செய்யணும். சிம்பிள். சொல்கிறத நல்லா கவனித்து என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணு. உனக்குள்ளே தான் இருக்குது எல்லா திறமையும். மாடுலஸ் சம் அப்படின்றது மாடு அப்படின்றது +x -x அப்படின்னு அர்த்தம். ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா எக்ஸு என்ன வேல்யூ கொடுத்தாலும் வெளியில் அவுட்புட் வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 1.21. வாட் இஸ் கிவன்? f of x கொடுத்துருக்கு. f of x வந்து ரூட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. x² -5x + 6 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரைட். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அப்போ f of x equal to ரூட் ஆஃப் ஃபேக்டரைஸ் பண்ணையில் என்ன கிடைக்கும்? சம்மன் ப்ராடக்ட். ஓகேயா? ரைட்டில் எப்படி எடுக்கிறேன்? ப்ளஸ்ஸு இன்ட்டு -5 6 3 2s are 6 -2 -3. அப்போ எக்ஸு -3 எக்ஸு -2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்பர் லைன் டிஃபைன் பண்ணுறேன். நம்பர் லைன் நம்மளாம் எடுத்துக்கிறோம்ல, நம்பர் லைன் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இது எங்கே வரும்னு பார்த்துக்கோ. அப்போ x = 2ன்னு வரும். இதை எடுத்து நீ ஃபேக்டராக எழுதினா x - 3 x - 2 = 0ன்னு எடுத்தோம்னா தம்பி, x = +2 ஒன்று வரும், +3 ஒன்று வரும். அப்படி தானே? அப்போ இது ரெண்டையும் நான் வேல்யூ பண்ண போகிறேன். இங்கே இங்கனக்குள்ளே 2 போட்டுட்டோம்னா இங்கனக்குள்ளே என்ன வரும்? 3 வரும். இங்கே வேணால் 0ன்னு வச்சுக்கோ. ரைட். அஸ்யூம் பண்ணுறக்காண்டி ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? நெகட்டிவ் வரக்கூடாது. சரியா சொல்கிறது? அப்போ அது பாசிட்டிவ் வர்ற மாதிரி ஆன்சர் கொடுக்கணும். எந்தெந்த ஆன்சர் கொடுத்தா அது ஃபங்க்ஷன் வந்து டொமைன் ஆகும், டொமைன் வேல்யூ மாதிரி அர்த்தம். அப்போ இதிலிருந்து இந்த கேப் இருக்குல்ல, -∞ இந்த கேப் இருக்கா? என்ன கேப்பு? +2 வரைக்கும் ஒரு நம்பர் எடுப்போம். 0 கொடுத்தோம்னா 0 போட்டோம்னா -3 -2ன்னு வந்துடும். +6 0 கொடுத்தா என்ன ஆகும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தா -3 -2ன்னு வந்துடும். என்ன வந்துடும்? ரூட்டில் 6ன்னு வந்துடும். அப்போ இது ஓகே தானே? அப்போ இந்த இன்டர்வல் ஓகே. அதே மாதிரி இந்த 3க்கு அப்புறம் உள்ள இன்டர்வல், இந்த இன்டர்வல் 3க்கு அப்புறம் உள்ள 4க்கு கொடுத்துப்பார். x = 4 அல்லது 5ன்னு கொடுத்தோம்னா என்ன வந்துடும்? 2 வந்துடும். இங்கிட்ட என்னடா தம்பி வரும்? 3 வரும். இதுக்கு என்ன வந்துடும்? 3 2s are 6 வந்துடும். அப்போ இது ரெண்டும் தான் பாசிபிள் இன்டர்வல். அப்போ பாசிபிள் இன்டர்வல் ஓப்பன் இன்ஃபினிட்டிவ் 2 கொடுத்தாலும் 0 வந்துடும்ல, அதனால் 2 சேர்த்துக்கலாம். 2 கொடுத்தா ரூட்டில் என்ன வந்துடும்? 0 வந்துடும். அதே மாதிரி 3 சேர்த்துக்கலாம். 3 என்ன செஞ்சுக்கலாம்? சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்டர்வலில் ரூட்டுக்குள்ளே வந்து 0 வரலாம்ல, ரூட்டுக்குள்ளே என்ன வரலாம்? 0 வரலாம். ஓகேங்களா? பாசிபிள் தான். அப்போ 3, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ், இது ஓப்பன் இன்டர்வல். இது ரெண்டும் சேர்ந்தது தான் யூனியன், சேர்ந்தது தான் டொமைன் அப்படின்ற ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம், இன்புட் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளே கொடுத்தா தான் வரும். ஓகேயா? புரியுதா? வெரி குட். இது ஃபுல்லாக ரஃபாக இருக்குது, இது தேவையில்லை. இதுதான் கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ். 1.21 எக்ஸாம்பிள். தேங்க்யூ.
நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.22 எக்ஸாம்பிள் 1.22 வாட் இஸ் என்ன கேட்டிருக்கு பாரு, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கு கணக்கு 1/1 மைனஸ் 2 காஸ் எக்ஸ். மறந்துடாத சரிங்களா சொல்கிறது தம்பி. கீழே வந்து 0 வந்தால் நாட் டிஃபைன் ஆயிரும், அதனால் கீழே 0 வரக்கூடாது டினாமினேட்டரில். அப்போ 1 மைனஸ் 2 காசுன்னு போட்டு பை இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா, அதாவது காஸ் 60க்கு தான் 1/2 வரும். 1/2 இந்த இது காஸ் 60க்கு என்ன வந்துடும் 1/2 வரும். 2 அடிச்சிட்டோம்னா 1 மைனஸ் 1 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ π/3 வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது, சும்மா உனக்கு ஃபார்மேட்டாக போட்டு காமிச்சிருக்கேன். பட் வந்து இதில் வந்து நம்ம எடுக்கணும் π/3 மட்டும் கிடையாது, அதனுடைய இது இருக்கும்ல, கோ ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து ஃபர்தராக வந்துக்கிட்டே இருக்கும் π/2 ஆன்சர். அந்த மாதிரி ஆன்சர்லாம் போடக்கூடாது, அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வச்சு போடணும். ரைட், ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை எடுக்க போகிறேன். கீழே உள்ளதை எடுக்க போகிறேன்னா 1 மைனஸ் 2 காஸ் எக்ஸ். இந்த கணக்கு இங்கேயே சொல்லி முடிச்சிட்டேன், உனக்கு இந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்டேன். திருப்பி எடுத்துகிட்டு வரேன், அவ்வளோதான். மைனஸ் 2 காஸ் எக்ஸ், எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் -1. ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிடு. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 60. காஸ் 60க்கு தான் π/3. காஸ் 60க்கு 1/2ன்னு அர்த்தம். இந்த 60 தான் பைனா 180/3 அப்படின்னு அர்த்தம், ரேடியன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, இல்லை காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். சரியா சொல்கிறது? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வச்சிட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது பார்த்துக்கோ, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லையா அந்த பாரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, அதுக்காண்டி சொல்ல வரேன், பொறுமையாக நிதானமாக. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ஃபா இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு பதில் என்ன இருக்குது π/3 இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/3ன்னு போட்டுக்க. இது ஒருடைய ஆன்சர். ஆனால் இது ஒரிஜினல் ஆன்சர் கிடையாது, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக போட்டிருக்கேன். இந்த கம்பேர் பண்ணிக்க, இதோட கம்பேர் பண்ணோம்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன இருக்குது π/3. சரி, ஓகே. வி நோ தட். நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இதை நான் இங்கே கணக்கில் கொண்டு வரணும், உனக்கு ரஃப் ஆடிட்டு வரேன். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வரும். இப்போ இங்கே எழுதணும், therefore the general solution cos x is equal to cos alpha அப்படின்னா we know that x is equal to 2n π plus or minus alpha. அப்போ x is equal to 2n π plus or minus π/3. இதுதான் இப்போ சொல்யூஷன். இந்த ஆன்சர் தான் போடக்கூடாது, எக்ஸுக்கு பதிலாக மித்த எல்லாத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்லணும்ல. டொமைன் தானே கேட்டிருக்கு, இன்புட்டு. அப்போ பாசிபிள் டொமைன் அப்படின்றது ரியல் நம்பர்ஸ்லேருந்து இந்த ஜென்ரலாக உள்ள சொல்யூஷனை சப்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம், எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம். ரியல் நம்பர்ஸில் 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 அப்படின்ற வகையறாப்பெலாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. n பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. n பிலாங்ஸ் டு இசட் இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுல சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. எக்ஸாம்பிள் 1.22 இதெல்லாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். அடிக்கடி எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா சொல்கிறது? அதனால் ஜென்ரல் சொல்யூஷனை வந்து இந்த இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, மறந்துடாத. இதே மாதிரி sin x இருக்கும், அதையும் மெமரைஸ் பண்ணிக்க. சரியா? ரைட், குட். எக்ஸாம்பிள் 1.23 ஓகேங்களா? ரைட். f of x equal to 1/1 minus 3 cos x. இதில் வந்து ரேஞ்ச் கேட்டிருக்கு. இதில் என்ன கேட்டிருக்கு?
ரேஞ்சுன்னு கேட்டுட்டாலே காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸுக்கு ரேஞ்ச் வந்து -1 to +1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய வேல்யூ ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸுக்கும் சைன் எக்ஸுக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டாலே இது எடுத்து தான் செய்யணும். அப்போ -1 ≤ நடுவில் எடுத்துக்கோ, சரியா? கணக்கை கொண்டு வரணும். f(x) அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை cos x எடுத்துக்கிட்டாலும் சரி. cos x ≤ 1 இதுதான் ரேஞ்சு நார்மலாக உள்ளது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 ≤ 3 cos x ≤ 3. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. மைனஸால் மல்டிப்ளை பண்ணியால் +3 ஆயிரும். -3 cos xன்னு மாறிடும். அதே மாதிரி -3ன்னு மாறிடும். இந்த இன்இக்வாலிட்டி வந்து கிரேட்டர் தன் சிம்பிளாக மாறிடும். லெஸ்ஸான்னு சொல்கிறது கிரேட்டர்னு சொல்கிறது இன்இக்வாலிட்டி. அது இன்இக்வாலிட்டின்னு சொன்னால் சரி, ஈக்குவேஷன் கிடையாது, இன்இக்வேஷன் ஆர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், மாற்றிட்டேன். மல்டிப்ளை பண்ண மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மாறிடும். ரெசிப்ராக்கல் எடுத்தாலும் என்ன செய்யும்? மாறும். வெறும் மல்டிப்ளை பண்ணால் மாறாது, மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மாறிடும். ரெசிப்ராக்கல் எடுத்தாலும் மாறிடும். ரைட், இப்போ 1 வந்து முன்னாடி ஆட் பண்ணுறோம். ஆட் 1 ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறேன். அப்போ 1 + 3 greater than 1 - 3 cos x greater than equal to 1 - 3. இது 4 greater than equal to 1 - 3 cos x greater than equal to -2. இப்போ வந்து டேக்கிங் ரெசிப்ராக்கல் தலைகீழ் எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த கணக்கு வரும். டேக்கிங் ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா 1/4 1/1 - 3 cos x 1/-2. அப்போ இது ≤ சேஞ்ச் ஆகிரும் இன்இக்வாலிட்டி. புரியுதுங்களா? இப்போ தான் இந்த கணக்குடைய ஆன்சர் வரப்போகுது. இப்போ நீங்கள் வந்து நம்பர் லைனை வச்சு ரீடிஃபைன் பண்ண கணக்கை சொல்யூஷன் கொண்டு வா. -∞ +∞ ஈக்குவல் இருக்குது, மறந்துடாத. பாசிட்டிவ் 1/4 இங்கே வரும், -1/2 இந்த சைடு வரும். மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த நம்பர் லைன் நோட் பண்ணையிலேயே எங்கிட்ட நெகட்டிவ் நம்பர் வரும், எங்கிட்ட பாசிட்டிவ் நம்பர் வரும்னு தெரிஞ்சுக்கிறோம். வேணால் பிரிக்கிறக்காண்டி ஒரு 0 வைக்கிறக்காண்டி ஒரு பாயிண்ட் மாதிரி வேணால் வச்சுக்கோ. லெஃப்ட் ரைட் பிரிக்கிறக்காண்டி நம்பர் லைன் கிராஃப் ஷீட் மாதிரி தான். மாற்றி போட்டுறாத, எதுக்கு அப்படியே போட்டுறக்கூடாது, சரியா? ரைட், இப்போ வந்து 1/4 விட பெருசு, 1/4 பெருசுனா இதுதான் சொல்யூஷன், பாசிபிள் சொல்யூஷன். அதே மாதிரி -1/2 சிறுசு அப்படின்னா இதுதான், இங்கிட்டு போக தானே சிறுசாகும், இதுதான். அப்போ இது ரெண்டும் எழுத போகிறேன் ஆன்சரில். எப்படி எழுதுறேன்னு பாரு. -∞, -1/2 நம்மளுக்கு இங்கே ஈக்குவல்ட்டு இருக்குது, அதனால் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட். அதே மாதிரி 1/4க்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது, இந்த இருக்குது ஈக்குவல் இருக்குது ரெண்டுலேயுமே, +∞ ஓப்பன் இன்டர்வல். ரெண்டும் யூனியன் பண்ணுறது தான் ஆன்சர். என்னது ஆன்சர். இதுதான் பாசிபிள் ரேஞ்ச், கிடைக்கக்கூடிய மதிப்பு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. வெரி வெரி சிம்பிள் சம். ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ப்ராக்கெட் தப்புனாவோட ஆன்சர் குறைச்சிருவாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. We are going to see example sum chapter 1 11th standard பார்த்துட்டு இருக்கோம். example 1.24 example 1.24 அப்படி கண்டினியூ பண்ணுறேன். what is given? f(x) ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. 9 - x² மேலே நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் வந்து √(x² - 1). √(x² - 1). எப்பயுமே ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. இது ஒரு இது சரி, இதில் சொல்கிறது 2 கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன வரக்கூடாது, இது ஒரு கண்டிஷன். இன்னொன்று டினாமினேட்டர் இருக்குல்ல கீழே, டினாமினேட்டரில் வந்து என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. 2 கண்டிஷன் இதில் வந்து நம்ம சரி பண்ணிக்கிறணும். மேலே 0 வரலாம், நியூமரேட்டரில் 0 வரலாம், ஓகே தான். நியூமரேட்டரில் என்ன வரலாம், 0 வரலாம். ஆனால் டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. இதை ஃபுல்லாக நம்ம கரெக்ட் பண்ணி செய்யணும். இப்போ மேலே நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். 9 - x² = 0ன்னு எடுத்தோம்னா -x² = -9, சரியா? அப்போ x² = 9, x = +or - 3 அப்படின்னு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு x² - 1 = 0, x² = +1, x = +or - 1. ஓகே, குட்.
இப்போ நான் இன்டர்வலில் வந்து பிரிக்க போகிறேன் நம்பர் லைன் வச்சு. +3 -3 இருக்குது, -3 போட்டுக்குருவோம், இங்கே +3 போட்டுக்குருவோம். +1 -1 1 +1 முன்னாடி வந்துடும், -1 இங்கே முன்னாடி வந்துடும், நடுவில் வேணால் ஒரு இதை வச்சுக்க. ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், டொமைன் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூ அப்படின்றது, டொமைன் அப்படின்றது வந்து பாசிபிள் வேல்யூ, டொமைன் அப்படின்றது வந்து பாசிபிள் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்றத, எக்ஸுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றதான் இங்கே கணக்கு. சரியா சொல்கிறது? ரைட். இப்போ ஏன்னா மேலே அந்த கண்டிஷன் சொல்லியிருக்கு பார்த்துக்க, இதுதான் அந்த கண்டிஷன். நெகட்டிவ் வரக்கூடாது ரூட்டில், எது மேலேயும் சரி கீழே சரி. ஆனால் நியூமரேட்டரில் வந்து நியூமரேட்டரில் இது நியூமரேட்டரில் 0 வரலாம். சரியா? இந்த இடம் தப்பாளி இருக்கேன். நியூமரேட்டரில் 0 வரலாம், டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. இது நியூமரேட்டர். சரியா சொல்கிறது? இது நியூமரேட்டர், நியூமரேட்டர் 0 வரலாம். ரைட், ஓகே, பார்த்து நிதானமாக. ரைட். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ வந்து இந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இப்போ இந்த f(-4) கொடுக்குறோன்னு வச்சுக்கவேன், இந்த சைடு இந்த கேப்பில் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாரு. -4னா 16 மைனஸ் வேல்யூ கிடச்சிரும், நெகட்டிவ் கிடச்சிரும். மேலே என்ன கிடைக்கிது? நெகட்டிவ் கிடைக்கிது, நெகட்டிவ் கிடைக்கிது மேலே. அப்போ நாட் பாசிபிள். மேலே வந்து ஏன்னா 9 - 16 வரும்ல, அப்போ -7 வந்துடும்ல ரூட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கே. சரியா சொல்கிறது? மேலே. அப்போ இது தப்புல, அது நெகட்டிவில் வருது, அப்போ நாட் பாசிபிள்னு அர்த்தம். ரெண்டாவது இதுக்கு இடையில் f(-2) போடலாம். -2 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஓகே, பாசிபிள் ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ இது பாசிபிள், இது வந்து பாசிபிள் ஏற்புடையது, இது நாட் பாசிபிள் மேலே உள்ளது. அப்போ இந்த சொல்யூஷன் வந்து ஓகே, இதுதான் தேவையான சொல்யூஷன். ரெண்டு கடையில் போட்டுக்கலாம். அடுத்து f(0)ன்னு போட்டால் என்ன ஆகுன்னு பாரு. 0 போட்டோம்னா கீழே நெகட்டிவ் வந்துடும், கீழே என்ன வந்துடும்? நெகட்டிவ் வந்துடும். ரூட்டுக்கு நெகட்டிவ் வரக்கூடாதுல்ல, நெகட்டிவ் வரனால நாட் பாசிபிள். ஓகேயா? ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு போடையில் 4 போட்டு பார்ப்போம். 2 போட்டு பார்ப்போமா? 2 போட்டால் என்ன ஆகும்? அதுவும் நெகட்டிவ் ஆயிரும். f(2) போட்டால் நெகட்டிவ் ஆயிரும். f(2) போட்டால் என்ன ஆகும் பாரு. 2 போட்டால் 2² 4 பாசிட்டிவ் தான் வரும், இது பாசிட்டிவ் தான். ஓகே, இது பாசிட்டிவ் 2 போட்டால். சரியா? 1க்கு 2க்கு இடையில இந்த கேப், இது ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவும் ஓகே. ரைட். அப்போ f(4) போட்டால் என்ன ஆகும் பாரு, நெகட்டிவ் தான் வரும், அப்போ நாட் பாசிபிள். இது பாசிபிள். அப்போ நம்மளுக்கு தேவையானது பாசிபிள் இன்டர்வல் தான் வேணும். அப்போ -3லேருந்து -1 வரைக்கும், அதே மாதிரி 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடுறதா ஓப்பன் ப்ராக்கெட் போடுறதான்னு யோசித்து போடணும். சரிங்களா? நியூமரேட்டரில் 0 வரலாம். அப்போ நியூமரேட்டர்னால் மேலே இந்த இடத்துல, அப்போ 3 இதுக்கு கொடுக்கலாம். 3 கொடுக்கலாம்னா -3 கொடுக்கலாம், +3யும் கொடுக்கலாம். அப்படின்றனால தான் இதை போடுறேன். எப்படி எழுதுறேன்னு தெரியுதான்னு பாரு. இந்த மேலே 3 கொடுக்கலாம், 3 3 சார் 9, 9 - 9 0, நியூமரேட்டரில் 0 வரலாம். டினாமினேட்டரில் 1 கொடுக்கக்கூடாது, டினாமினேட்டர் என்ன செய்யக்கூடாது? 1 கொடுக்கக்கூடாது. அதனால் ஓப்பன் ப்ராக்கெட். புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. சரியா? மறந்துடக்கூடாது. இதுதான் பாசிபிள் டொமைன், மறந்துடாத. ஓகே, குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.25. 1.25 எஃப்னு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு. 1, 2, 3, 4, 2, 2. ஓகே. நெக்ஸ்ட் ஜின்னு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு. 2, 1, 3, 1, 4, 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு? ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா? நீனே ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்க்கலாம். நீ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்கு, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு கேட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாரு,
ஜின்னு வச்சுட்டு காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்காக கண்டுபிடிக்கலாம். ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு நம்பருக்கு இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறேன், எஃப் ஆஃப் 1. அப்போ ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் 1 எதுக்கு போகுது? 2க்கு போகுது. இந்த 2க்கு போகுது. இப்போ ஜி ஆஃப் 2 எங்கே போகுது? இந்த 1க்கு போகுது. அவ்வளோதான். இப்போ பாரு, அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3க்கு பார்க்குறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3க்கு பார்க்குறோம். எஃப் ஆஃப் 3 எதுக்கு போகுது? 4க்கு போகுது. இந்த 4க்கு செஞ்சு பாரு. சும்மா அடிஷன் புரிஞ்சு படிச்சிட வேண்டியதானே. ஜி ஆஃப் 4 எங்கே போகுது? 2க்கு போகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2க்கு எஃப் ஆஃப் 2 எங்கே போகுது? 2க்கு தான் போகுது. இப்போ 2 இது ஜி ஆஃப் 2 எங்கே போகுது? இந்த இருக்குது 1க்கு போகுது. இந்த 1க்கு போகுது. சரியா? ரைட். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு எழுதையில், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதையில் 1க்கு வந்து 1. இந்த இதுவும் ஆன்சர். 1,1 பேர், 3,2 பேர், 2,1 பேர். அவ்வளோதான். புரியுதான் பாரு. இதில் என்ன இருக்கு உனக்கு சிரமம்? சரி, சப்போஸ் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னா பாரு, எஃப் இருக்கட்டும், ஜி ஆஃப் இந்த 2 இங்கேருந்து வரணும். ஜி ஆஃப் 2 எங்கே போகுது? பக்கத்தில் உள்ள 1க்கு போகுது. அப்போ எஃப் ஆஃப் 1 கோஸ் டு எங்கே? 2. அவ்வளோதான். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 இந்த நம்பர் 3 கோஸ் டு 1. அப்போ எஃப் ஆஃப் 1. அப்போ எஃப் ஆஃப் 1 கோஸ் டு 2. அவ்வளோதான். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4. எஃப் ஜி ஆஃப் 4 என்ன இருக்குது? கோஸ் டு 2. எஃப் ஆஃப் 2 கோஸ் டு 2. அப்போ எல்லாமே 2 தாண்டா வருது. அப்போ ஃபஸ்ட்டு 1 2,2, செகண்ட் 1 3,2, தேர்ட் 1 4,2. நிதானமாக செஞ்சுக்க, ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுமையாக பிடிச்சின்னா ஈஸி. நம்ம கணக்கு போடுற மாதிரியே போட்டு காமிச்சிட்டேன் உனக்கு. சும்மா ஆரோடகிற மாதிரி போட்டுக்கிட்டு குழப்பாமல் இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எஃப்லேருந்து எஃப் இந்த வரைக்கும் உள்ள எஃப் ஆஃப் 1. ஏன்னா இந்த இதுதானே போடுவோம். ஒன்று இனே ஆர்டினரியாக இப்போ எழுதுனா என்ன செய்வேன்? எஃப் இருக்கட்டும் சார்ன்னு சொல்லுவேன், ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவீல, அதான் அர்த்தம். அப்போ ஜியில் உள்ளதான் தேடணும், இங்கே உள்ள தேடணும். சப்போஸ் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னா ஜி இருக்கட்டும் சார்ன்னு சொல்லுவேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தானே தேடணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஃபஸ்ட் நம்பர் போடணும், அது எங்கே போகுதுன்னு பார்க்கணும், அடுத்து அப்படி ஜிக்கு போகணும். புரியுதா? பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செய்ய, உனக்கு தெரியும். ரைட். இதுதான் எக்ஸாம்பிள் 1.25. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.26. எக்ஸாம்பிள் 1.26. அதே சம்மார்த்தான் இருக்குது, பேர் கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப், இதையும் நல்லா கவனித்து பார்த்துக்கோ. எஃப் ஆஃப், அதாவது ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு. எஃப் ஈக்குவல் டு 1,4, 2,5, 3,5. G pair G 4,1, 5,2, 6,4. குட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு பாரு. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு வச்சுக்கோ, கொடுத்துக்க. அப்படி ஜி இருக்கட்டும், சரிங்களா? சொல்கிறது ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் 1 இப்படி தானே எழுதுவோம். ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் 1 இந்த இருக்குது, 1 goes to 4. அப்போ என்ன ஆயிருண்டா தம்பி? ஜி ஆஃப் 4 goes to 1. நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2. அப்போ ஜி எஃப் ஆஃப் 2 goes to 5. அப்போ ஜி ஆஃப் 5 goes to 2. ஆறாம் மார்க்கை பார்த்துக்க. அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு இது g of f of 3. f of 3 goes to 5. g of 5 goes to 2. அப்போ g composite of ifன்ற set of ordered pairs 1, 1, 2, 2, 3, 2 இதுதான். நெக்ஸ்ட்டு f composite of g அப்படின்னா f இருக்கட்டும் g of 4 இதில் உள்ள தான் கண்டுபிடிக்கணும். இந்த இருக்குது 4 goes to எங்கே இருக்குது 1. அப்போ f of 1 goes to எங்கே இருக்குது 4. அவ்வளோதான். அடுத்து இந்த நம்பருக்கு f of g of 5. g of 5 goes to என்னது 2. அப்போ f of 2. f of 2 goes to 5. Next f of g of 6. g of 6 goes to 4. f of 4 goes to f of 6, 4. Okay. g of 6 goes to f of 4. f of 4 goes to nothing. element இல்லையே. சரியா சொல்கிறது இதில் இல்லை. சரியா? f composite of g is not defined. அப்படின்னு எழுதலாம். is not defined அப்படின்னு எழுதலாம். வரையறுக்கவில்லை அப்படின்ட்டு not defined அப்படின்னு எழுதிடலாம். புரியுதா? மறந்துடாது. இது டிஃபைன்டு தான், இது நாட் டிஃபைன். ஓகேயா? குட். இதுதான் 1.26. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 1.27 g f of x equal to 3x minus 4 g of x is equal to x square plus 3. ஓகேங்களா? g composite of f கேட்டிருக்கு. நம்ம 10th படித்ததான். g composite of f. g இருக்கட்டும் f of x. அப்போ g இருக்கட்டும் f of x என்ன கொடுத்துருக்கு? வாட் இஸ் கிவன்? 3x minus 4. நெக்ஸ்ட் இது g of x கன்சிடர் பண்ணோம்னா இந்த x எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் என்ன போட்டுக்கலாம்? 3. அப்போ இது என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு அர்த்தம். இது ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படியே இருந்தால் இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அடுத்து g காம்போசிட் ஆஃப் எஃப் பார்த்தாச்சா? சாரி, ஓப்பன் பண்ணிக்க. இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணி இது +3 ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ f காம்போசிட் ஆஃப் ஜின்னு வச்சுக்குவேன். f இருக்கட்டும் g ஆஃப் எக்ஸ். அப்போ f இருக்கட்டும் g ஆஃப் எக்ஸ் மீனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஃபங்க்ஷன். இது f ஆஃப் எக்ஸ். அப்போ 3 இன்ட்டு அந்த எக்ஸு மைனஸ் 4. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. அவ்வளோதான். உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஒன்றாக்கி ஆன்சர் கொண்டு வருவோமா? பார்த்துக்கோ, தேவைன்னா செஞ்சுக்க, புக்கில் பார்த்துக்கோ. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 2s are 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்று மாற்றி எழுதியிருக்கேனா? தப்பாக எழுதிட்டேன். கவனிச்சது உன்னிக்க. தப்புடா தம்பி. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாரு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எழுதிட்டேன் ஜி ஆஃப் எக்ஸு. இதை எடுத்துகிட்டு 3x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு வரும்டா. நல்ல வேலை. இந்த எக்ஸை தானே ரீப்ளேஸ் பண்ணணும். மாற்றி போட்டேன் பார்த்தியா? இப்போ 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 24x ப்ளஸ் 3. சரிங்களா சொல்கிறது? அப்போ என்ன ஆகும்? 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 19. அவ்வளோதான். ரைட், வெரி குட். 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 4. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த இடத்துல தவறு இருந்துச்சு, சரி பண்ணிட்டேன். நல்ல வேலை. ஓகே, தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. ரைட். எக்ஸாம்பிள் 1.28. சரிங்களா? ஆரோ டயக்ராம்.
ஓகே. ஏபி சிடிஇ XY FG function A goes to C, sorry, A goes to C, C goes to X, okay, B goes to D, D goes to Y, next E goes to Y. சரி, இப்போ ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். எஃப் ஆஃப் ஏ கோஸ் டு சி, ரைட் தானே? ரைட். அப்போ ஜி ஆஃப் சி கோஸ் டு எக்ஸ், இது ஒன்று. அடுத்து எஃப் ஆஃப் பி கோஸ் டு டி, ஜி ஆஃப் டி கோஸ் டு ஒய். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? ரைட். கடைசியில் ஒன்று இருக்குது, இது என்ன எழுதலாம்? ஜி ஆஃப் இ கோஸ் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு வந்து செட் ஆஃப் இது ஆர்டர் பேர் எழுதையில் எஃப்க்கு எழுதுனோம்னா ஏ கமா சி, ஏ கமா சி, பி கமா டி ஒரு பேர் கிடச்சிருச்சு. ரைட்டு. அப்போ எஃப் இஸ் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். என்னென்னா ஒன்றுக்கு இமேஜ் கிடச்சிருச்சுல, தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ரைட்டு. இதுக்கு ஜிக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சிக்கு எக்ஸு, டிக்கு ஒய். சரியானு பார்த்துக்கோ. அண்டு அதர் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னா ஈக்கும் ஒய் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ இந்த டிக்கும், சரியா, டிக்கும் ஈக்கும் ஒரே இமேஜ் கிடச்சிருக்கு. இது ஃபங்க்ஷன் தான். இப்படித்தானே வரக்கூடாது, எள்ளு மாதிரி தான் வரக்கூடாது. இந்த மாதிரி வந்தால் தான் ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் மெனி டு 1 போயிடும். என்ன போயிடும்? மெனி டு 1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் 1 to 1 கிடையாது. தேர்ஃபோர் ஜி இஸ் நாட் 1 to 1, அவ்வளோதான். நாட் 1 to 1 ஃபங்க்ஷன், மெனி டு 1 சொல்கிற மாதிரி. புரியுதா சொல்கிறது? அதனால் அப்படி கிடையாது. ஓகே, ரைட். ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிப்போம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்குமா? என்ன கேட்டிருக்கு அதில்? ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கேட்டிருக்கு. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஏற்கனவே ப்ரீவியஸ் மாதிரி தான். ஜி இருக்கட்டும், எஃப் ஆஃப் இந்த இருக்கு பாரு ஏ, எஃப் ஆஃப் ஏ கோஸ் டு ஜி ஆஃப் சி. அப்போ ஜி ஆஃப் சி கோஸ் டு எக்ஸ், இது ஒரு செட். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் பி கோஸ் டு டி. அப்போ ஜி ஆஃப் டி, ஜி ஆஃப் டி கோஸ் டு ஒய். அவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? அப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு எழுதுனோம்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர், செட் ஆஃப் ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய், சாரி ஏ கமா எக்ஸ், பி கமா ஒய். அப்போ இது ஃபங்க்ஷன் தானே, தனித்தனி இமேஜாக தான் கிடச்சிருக்கு, 1 to 1 தான். அப்போ ஜி கமா எஃப், ஜி காம்போசிட் எஃப் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெரி குட். பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கேன். குட் தம்பி. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் சம் தம்பி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 1.29. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, 2x மைனஸ் எக்ஸ்னு. ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, இது மாடுலஸ் எக்ஸ்ரா. 2x ப்ளஸ் மாடுலஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. ஏற்கனவே மாடுலஸ் எக்ஸை பற்றி பேசியிருக்கோம். மாடுலஸ் எக்ஸை ரீடிஃபைன் பண்ணால் ரெண்டாக பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்னு ஒன்று பண்ணலாம், மைனஸ் எக்ஸ்னு ஒன்று பண்ணலாம். எக்ஸ் லெஸ் தான் 0 இன்டர்வலுக்கு இது எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் ஈக்குவல் டு எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ரீடிஃபைன் பண்ண போகிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை ரீடிஃபைன் பண்ண போகிறேன். எப்படி எழுதுகிறேன் அப்படின்ட்டு மட்டும் பார். எனதே மாதிரி இன்னொரு சம் இருக்குல்ல எக்ஸசைஸில், அப்படி போட்டுட்டு எக்ஸு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடுறேன். இப்போ கிரேட்டர் ஈக்குவல் டு 0னா பாசிட்டிவ் எக்ஸு, இந்த எக்ஸுக்கு பதிலாக பாசிட்டிவ் எக்ஸ் போடணும்.
அப்போ 2x நடுவில் உள்ள மைனஸ் பாசிட்டிவ் எக்ஸ். இந்த மைனஸ் வந்து கொஸ்டினில் உள்ளது, அதை பார்த்துக்க. நீ வாட்டில் அதை ப்ளஸ் ஆக்கி விட்டுறாத. இந்த ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் போடணும். இப்போ தான் நெகட்டிவ் எக்ஸ் போடுறோம்னா இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ ரீடிஃபைன் எஃப்எஃப்எக்ஸை பண்ணோம்னா எக்ஸ்ன்னு வந்துடும், இது 3xன்னு வந்துடும். இது எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தேன் 0. இதாண்டா தம்பி எஃப்எஃப்எக்ஸ் ரீடிஃபைன். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை ரீடிஃபைன் பண்ண போகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ்னால் இது ஃபஸ்ட்டு எக்ஸு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தேன் 0. கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0னா பாசிட்டிவ். அப்போ இதை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் போட்டோம்னா 2x ப்ளஸ் எக்ஸ். ரெண்டாவது நெகட்டிவ் இது, அப்போ 2x மைனஸ் எக்ஸ். அப்போ ரீடிஃபைன் பண்ணையில் 3xன்னு வந்துடும், இது ஒரு எக்ஸ்ன்னு வந்துடும். இது எக்ஸு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, இது எக்ஸு லெஸ் தேன் 0. சரியா சொல்கிறது? இது ஜி ஆஃப் எக்ஸ். சரி பார்த்துக்க. சரி ரைட். கேஸ் 1 எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கேட்டிருக்கு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கேட்டிருக்கு, ஒன்று தான் கேட்டிருக்கு கொஸ்டினில். கேஸ் 1 வந்து எக்ஸ் லெஸ் தேன் 0னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தேன் 0 எக்ஸ்ன்னு வருது, இதாக இருக்குது. அப்போ இது எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் தான், லெஸ் தேன் 0 இந்த இருக்குது. லெஸ் தேன் 0 என்ன வருது? 3x இந்த இருக்குல்ல, இது அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 பார்ப்போம். கேஸ் 2 5 மார்க் சம்மு பார்த்து படிச்சுக்கோ. எக்ஸு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. f composite of g equal to f of g of x. இது greater than 0 உள்ளது. g of x 3x னு வருது இந்த இடம். f of 3x. இது f of 3x தான் greater than equal to x. அப்போ x இந்த x எடுத்துட்டு இந்த x எழுதணும்னா இதுவும் என்னது தான்? 3x தான். இந்த x எடுத்துட்டு அப்படியே எழுதுகிறோம் 3x. புரியுதா சொல்கிறது? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நிதானமாக நிறுத்தி படிச்சுக்க. ஓகேயா? குட். தம்பி லாஸ்ட் எக்ஸாம்பிள்ரா. 1.30 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேயா? குட். நிதானமாக கண்டுபிடிச்சிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு தம்பி. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் இருக்குது, ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கோ. அதாவது 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். அப்படின்னா தான் பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. பைஜெக்ஷன் இருந்தால் தான் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ் வந்து என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும், கிடைக்கும். சரி சார், 1 to 1 என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும் சார். இதுதான். ஆன்ட்டுனா என்ன சார்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணால் போதும் சார். புரியுதா சொல்கிறது? பார்த்து இந்த 2 கண்டிஷனை தான் நான் இப்போ இது பண்ண போகிறேன். இதையும் இந்த கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். சரி ரைட்டு. இப்போ எடுப்போம் 1 to 1 டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். சரி, எக்ஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 2y மைனஸ் 3. மைனஸ் 3 கேன்சல். 2x ஈக்குவல் டு 2y. 2 கேன்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? ஒய். வெரி குட். அப்போ இட் இஸ் என்னது?
ஒன் டு ஒன் ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஆன் டு ஆன் ப்ரூவ் பண்ணுவோம், கிடைக்குதான்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மு 2x மைனஸ் 3. இந்த எக்ஸை எடுத்து கண்டுபிடிச்சி போடணும். அப்போ நான் இதிலிருந்து எக்ஸை ரீடிஃபைன் பண்ணிக்கிறேன். y is equal to 2x மைனஸ் 3 அப்படின்னு எழுதிட்டு இதிலிருந்து y எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா இங்கே கீழே கூட கண்டுபிடிச்சிக்கலாம்டா தம்பி, கீழே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா y equal to 2x மைனஸ் 3, y plus 3 equal to 2x, y plus 3 by 2 equal to x. இப்போ x is equal to y plus 3 divided by 2 மாற்றி எழுதியிருக்கேன். இதுதான் தம்பி ஆன்சரு, இன்வர்ஸ்குள்ள ஆன்சர். இதை டினோட் பண்ணிக்க, இதுதான் கடைசி ஆன்சராக வரும் பார். எக்ஸ் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும் ஒய்க்கு போல், அவ்வளோதான். சரி, இப்போ நான் எக்ஸை போடுறேன், எக்ஸுக்கு போல் அப்ளை பண்ண போகிறேன் இந்த கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை. ஒய் ப்ளஸ் 3 by 2 மைனஸ் 3, 2 2 கேன்சல், ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல். அப்போ மிச்சம் என்ன வந்துடும், ஒய். அப்போ வந்துருச்சு பாரு சொன்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இந்த வந்துருச்சுல, அப்போ இது என்னது, therefore இட் இஸ் ஆன் டு, இட் இஸ் என்னது ஆன் டு அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 to 1 ஆன் டு கிளியர் ஆயிடுச்சு, 1 to 1 ஆன் டு என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. therefore எஃப் இஸ் பைஜெக்ஷன், எஃப் இஸ் என்னது பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃப் ஹேஸ் இன்வர்ஸ், இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு தெரியும்டா தம்பி. we know that நமக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். இதில் எஃப் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இந்த எக்ஸு கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே எழுது, ஒய் ப்ளஸ் 3 by என்னது 2 ஈக்குவல் டு என்ன இருக்குது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இப்போ ரீப்ளேஸ் சரியா, ரீப்ளேஸ் எதுக்கு பதிலாக, ஒய்க்கு பதிலாக எக்ஸு, ரீப்ளேஸ் ஒய்க்கு பதிலாக என்னது எக்ஸு பண்ணிட்டோம்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 by 2 which is required inverse of f of x. புரியுதான்னு பார்த்துக்கோ. வெரி வெரி சிம்பிள் சம்மு, 5 மார்க் சம்மு. ஓகேங்களா? புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன செஞ்சுருக்கோம் தெரியுதா?